ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேதம் மேக்ஸ். இப்போது பயிற்சி 3.6ல் 4th சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போது ரெண்டு கோவை, அதாவது P of x, Q of xன்னு ரெண்டு கோவை இருக்கும். அந்த எந்த ரெண்டு கோவையை கழிச்சா இந்த ஆன்சர் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு கோவை அதில் கொடுத்துட்டாங்க. எப்படின்னா இப்போது இது வந்து P of xன்னு வச்சுக்கலாமா, x² 6x + 8 டிவைடட் பை x³ + 8. எந்த கோவையை Q of xங்கிற கோவையை கழிச்சா நமக்கு 3/x² - 2x + 4 கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Q of x வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், x² + 6x + 8 டிவைடட் பை x³ + 8 - qx அந்தாண்ட போனால் +qx ஆகிடும். +3/x² - 2x + 4 இந்தாண்ட வந்தால் மைனஸாக மாறிடும். -3/x² - 2x + 4 = -q of x இந்தாண்ட வந்தால் +q of x மாறிடும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதிலேருந்து இதை கழிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாங்களா? காரணிப்படுத்தினா என்ன வரும், 8ங்களா? 8 வந்து பெருக்குனா 8, கூட்டனா 6 வரணும். அப்போ 4 2s are 8ங்களா? கூட்டனா 4 2 6ன்னு வந்துருமா? அப்போ இங்கே என்ன பண்ணணும், x + 4 x + 2 ரெண்டு வரும் டிவைடட் பை, இது எப்படி எழுதலாம், a³ அதாவது x³ + 2³ எழுதலாங்களா? 2 வந்து 3 டைம் பெருக்குனா 8 வருங்களா? 2 2 4 4 2 8 3 டைம் பெருக்குனா 8 வருங்களா? அப்போ வந்து x³ + 2³ எழுதலாம். -3 டிவைடட் பை, இதை வந்து காரணிப்படுத்தினா என்ன வரும், 4 இது வந்து பெருக்குனா 4, கூட்டுனா -2ன்னு வரணும். அந்த மாதிரி நம்ம போடணும். இப்போது அந்த மாதிரி நம்ம காரணிப்படுத்த முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், இதை அப்படியே வச்சுக்கிறோம். அப்படியே வச்சுக்கிட்டா x² - 2x + 4 அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், = Q of x. அடுத்து Q of xங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம், இது வந்து a³ + b³ ஃபார்முலா வடிவில் இருக்குங்களா? a³ + b³ என்ன ஃபார்முலா, a³ + b³ என்ன ஃபார்முலா, a + b × a² - ab + b² எழுதலாங்களா? இப்போ வந்து 4x + 4 x + 2 டிவைடட் பை, இது எப்படி எழுதலாம், ஏங்கிற இடத்துல எக்ஸும் பிங்கிற இடத்துல 2வும் இருக்கிறதா அர்த்தம். a + bன்னா என்னது, x + 2. அடுத்தது a² என்னது, x² - abனா என்னது, 2x + b² 4, 2 ஸ்கொயர் 4. சரிங்களா? -3/x² - 2x + 4 = Q of x. இப்போ வந்து x + 2 இந்த x + 2 கேன்சல் ஆகிடுதுங்களா? இப்போ வந்து பகுதி 2 இதில் சேமாக இருக்குங்களா? x² - 2x + 4 இங்கேயும் x² - 2x + 4ன்னு வருதுங்களா? இப்போ பகுதி 2 சேமாக்குறதுனால ஒரு டைம் மட்டும் எழுதிக்கிறோம், x² - 2x + 4. நெக்ஸ்ட்டு மேலே என்ன இருக்குது, x + 4 -3 இருக்குங்களா? -3. இப்போது இது என்ன பண்ணுறோம், இது என்ன பண்ண போகிறோம், x டிவைடட் பை, அதாவது x + 4ல் 3 போயிடுச்சுன்னா +1ங்களா? டிவைடட் பை, இது வந்து x² - 2x + 4. இதுதான் Q of x. therefore அந்த Q of x என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ Q of x = x + 1 டிவைடட் பை என்னது, x² - 2x + 4. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். 4th சம் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.